அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 விரிவானம். விரிவானம் என்றால் சிறுகதை. பிருமம் என்ற தலைப்பில் பிரபஞ்சன் எழுதிய சிறுகதையை இங்கு காண்போம். நுழையும் முன், இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவதும் அழகியல் ஆகும். இந்த இயற்கைக்கு நாம் திருப்பிச் செலுத்தும் நன்றிக் கடன்களில் மரம் வளர்த்தலும் ஒன்றாகும். செடி மரமாக வளர்ந்த பின் அதில் வருகின்ற முதல் இலை, பூ, காய், கனி என ஒவ்வொன்றுமே பேரின்பத்தை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து நட்டு வைத்த மரம் ஒன்று அவர்களின் வாழ்வியலில் எப்படி பின்னி பிணைந்துவிட்டது என்பது இக்கதையில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு சிறிய குடும்பமாக பாட்டி, அப்பா, அம்மா, ஒரு ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை இணைந்த ஒரு குடும்பம் புதிய வீட்டை வாங்குகின்றது. வீட்டைச் சுற்றி காய்கறி தோட்டம் அமைக்க முற்படுகிறது. அவ்வாறு அமைத்து இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ முன்வருகின்றனர். அவ்வாறாக முருங்கை மரம் ஒன்றை நட்டு பராமரிக்கின்றனர். முருங்கை மரத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் கீரைகள், காய்கள், விதையினுடைய பயன்கள் ஆகியவற்றை அனைவரும் அறிந்தவாறே விளக்குகின்றன இந்த கதைகள். அவ்வாறு முருங்கை மரம் ஒன்று காய் காய்க்கும் பொழுது, கீரை வைக்கும் பொழுது அவர்களுக்கு மட்டும் பயன்படுவதில்லை, அத்தெருக்களில் வாழும் மக்கள் அனைவருக்கும் பயன்படும் என்பதையும் இக்கதைகள் விளக்குகின்றன. இவ்வாறாக பிருமம் என்ற கதையை எழுதிய பிரபஞ்சனின் பற்றி நூல்வெளி காண்போம். பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவர் புதுச்சேரியைச் சேர்ந்தவர். சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என பல்வேறு இலக்கிய தலங்களில் இயங்கி வந்தவர். பிருமம் சிறுகதை பிரபஞ்சன் சிறுகதைகள் என்ற தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளது. இவரின் வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினம் 1995ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இவருடைய படைப்புகள் தெலுங்கு, கன்னடம், இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அதாவது நூல்வெளி பகுதியில் சில முக்கிய கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. பிரபஞ்சனின் இயற்பெயர் என்ன? பின்பு 1995ஆம் ஆண்டில் பிரபஞ்சன் வாங்கிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது என்றும் கேட்கலாம். வானம் வசப்படும் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் என்றும் கேள்வி கேட்கலாம். இவ்வாறாக ஒவ்வொரு வரி வரியாக படிக்க வேண்டும். தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்களில் ஒன்று என்ற தலைப்பில் முன் தோன்றிய மூத்த குடி என்ற தலைப்பிலும் பல்பல பலவின் பயங்கிழு கொல்லி என்ற செய்யுள் வரி, அகநானூற்று செய்யுள் வரி இங்கு இடம்பெற்றுள்ளது. பல்பல பலவின் பயங்குழி கொல்லி. கொல்லி என்பது நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலையை குறிக்கின்றனர். சங்ககால நூல்களிலே ஒவ்வொரு ஊரினுடைய சிறப்பை பற்றி குறிப்பிட்டுள்ளதை இங்கு சுட்டி காட்டுகின்றனர். மாணவர்களே கவனிங்கள். இந்த வருடம் நடைபெற்ற 2025 பேப்பர் 2 டெட் பேப்பர் 2வில் பல்பல பலவின் பயங்கிழு கொல்லி என்ற வரியில் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளனர். இப்பு மற்றும் இடைபெறாமல் ஒற்றுப்பிழை என்ன எழுத்து ஒற்றுப்பிழை தவறாக வந்துள்ளது என்பது என்றவாறு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. எனவே எந்த வரியானாலும் உற்று கவனித்து படித்தால் மட்டுமே நாம் அதிகமான மதிப்பெண் பெற முடியும் என்றவாறு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.